Hello guys, welcome back to Raja Tech channel. இந்த ஒரு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா அதாவது YouTube தரப்புல ரீசன்ட்டா ஒரு மெயில் கொடுத்திருந்தாங்க. அதாவது நம்மளுடைய சேனலை எப்படி grow பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு ஒரு சில டிப்ஸ் கொடுத்திருந்தாங்க. ஒரு 3 டிப்ஸ் மேஜரா இருந்தது. சோ அத பத்தின டீடைல்ஸ் சொல்லலாம் அப்படினு சொல்லிட்டு தான் இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணிருக்கேன். ஒரு 1 வீக்குக்கு முன்னாடியே வந்திருந்த மெயில் YouTube தரப்புல அந்த ஒரு மெயிலை நான் செக் பண்ணி பார்த்தேன். வீடியோவும் மேக் பண்ணனும் அப்படி நினைச்சேன். சரி ஓகே மெயின் பேஜ்லயே இருக்கட்டும் அப்படினு சொல்லிட்டு நான் வச்சிட்டு வந்தேன். பட் இவ்வளவு நாள் ஆகி இன்னைக்கு தான் பார்த்தா அந்த அக்கவுண்ட்ல போய் செக் பண்ணி பார்த்தேன். என்னோட ராஜதுரை அப்படிங்கிற சேனல்ல அந்த ஒரு சேனல்ல நான் வீடியோஸ் அப்லோட் பண்றேன். பட் ரெகுலரா அப்லோட் பண்றது கிடையாது. லைக் இன்கன்சிஸ்டன்ட்டா வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த சேனல்ல மட்டும் வந்திருந்தது. சோ இத பத்தின டீடைல்ஸ் சொல்லணும் அப்படிங்கறத இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணிருக்கேன் गाइस. ஒரு சின்ன ஸ்கிரீன் வீடியோல உங்களுக்கு அத பத்தி டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றேன். அத பாருங்க. So guys, நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி உங்களுடைய சேனல் நேம் கொடுத்து want to know how to grow your audience அப்படிங்கிற மாதிரி கொடுத்து கீழே சில டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதாவது உங்களுடைய சேனல் அண்ட் கண்டென்ட்டை எப்படி நியூ ஆடியன்ஸ்க்கு கொண்டு போய் சேர்க்குறது அண்ட் எப்படி ஒரு கம்யூனிட்டியை பில்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஒரு சில விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. அதில் 3 மேஜரான டிப்ஸ் இதில் கொடுத்துருப்பாங்க. அதாவது ஹியர் ஆர் த 3 டிப்ஸ் டு டேக் யுவர் சேனல் டு த நெக்ஸ்ட் லெவல் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதாவது உங்களுடைய சேனலை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கான டிப்ஸ் ஒரு 3 டிப்ஸ் அதில் சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கறத பார்க்கலாம். மேஜரா இன்டராக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம், அதாவது ஆடியன்ஸ்க்கும் உங்களுக்கும் உள்ள தொடர்பை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துறதுக்கு நீங்க நிறைய விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அது என்னென்ன அப்படிங்கிற ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் ஃபர்ஸ்டா அவங்க கொடுத்துருக்கக்கூடியது எக்ஸ்பேண்ட் யுவர் ரீச் வித் கேப்ஷன்ஸ் அண்ட் கொலாபரேஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதாவது உங்களுடைய ரீச், உங்களுடைய சேனல் ரீச்சை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துறதுக்கு இந்த கேப்ஷன்ஸ் சப்டைட்டில் உங்களுடைய வீடியோஸில் ஆட் பண்ணியிருக்கிறதா இருக்கட்டும் அண்ட் எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூபர் கூட கொலாபரேட் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுடைய சேனலை இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அதிக ஆடியன்ஸ் ரீச் பண்ண வைக்கிறதுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது போக ரெண்டாவது அவங்க கொடுத்துருக்கக்கூடியது என்கேஜ் யுவர் ஆடியன்ஸ் பிட்வீன் அப்லோட்ஸ். அதாவது அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸ்க்கும் பார்த்தீங்கன்னா இடையில கண்டிப்பாக உங்களுடைய ஆடியன்ஸை என்கேஜ்மெண்ட்டாக வச்சுக்கோங்க. அதுக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட அவங்களுடைய கமெண்ட்ஸ்க்கு ரெஸ்பாண்ட் பண்ணுற விஷயங்களாக இருக்கட்டும், அவங்களுடைய அந்த கமெண்ட்ஸ்க்கு வேல்யூபிளான கமெண்ட்ஸுக்கு உங்களுடைய சப்போர்ட்டை தெரிவிக்கிற விதமாக அந்த கமெண்ட்ஸை பின் பண்ணுறது, ஹார்ட் கொடுக்குறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கட்டும். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான். பட் இது கூட பார்த்தீங்கன்னா பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணும். அதாவது உங்களுடைய ஆடியன்ஸ் மத்தியில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு என்கேஜ்மெண்ட்டை இது கொண்டு போகும் அப்படிங்கிறதுனால இந்த ஒரு விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது அதுக்கு இடையில வரக்கூடிய கமெண்ட்ஸாக இருக்கட்டும், உங்களுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுற விதமாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணுற விதமாக அவங்களுடைய கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ணுறது, ஹார்ட் பண்ணுறது அண்ட் பார்த்தீங்கன்னா பின் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ரெண்டாவதாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்ததாக லாஸ்ட்டாக அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஒரு விஷயம் எக்ஸ்பெரிமெண்ட் வித் கண்டென்ட் ஃபார்மேட்ஸ் டு கீப் வியூவர்ஸ் ஹூக்டு. அதாவது பார்த்தீங்கன்னா கண்டென்ட் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா நார்மலாக ஒரே வீடியோவாக மட்டும் இல்லாமல் யூடியூப்லேயே நிறைய விஷயங்கள் இருக்குது. லைக் ஷார்ட்ஸாக இருக்கட்டும், லைவாக இருக்கட்டும், ப்ரீமியராக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள், எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்கள் அந்த கண்டென்ட் ஃபார்மேட்ஸோட. ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா ரியல் டைம் இன்ட்ராக்ஷன் நடக்கும் உங்களுக்கும் உங்களுடைய ஆடியன்ஸுக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். லைக் ஷார்ட்ஸில் அதிகமாக பார்க்கக்கூடிய விஷயங்கள், லைவ் ஸ்ட்ரீமில் லைக் ஆடியன்ஸோட ரியல் டைம் இன்ட்ராக்ஷன், ஸோ ப்ரீமியருக்கு முன்னாடி அதற்கான ஒரு ஹைப் கிரியேட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக கொடுங்க. அந்த ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் என்கேஜ்மெண்ட் இன்னும் பெட்டராக இருக்கும் அண்ட் உங்களுடைய சேனல்லையும் பார்த்தீங்கன்னா நியூ ஆடியன்ஸ் நிறைய பேர் ரீச் ஆகும். ஸோ அதே சமயம் பார்த்தீங்கன்னா சேனல் க்ரோத்துக்கும் அது கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ஒரு 3 டிப்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ கைஸ் இந்த ஒரு வீடியோ கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை பற்றின டீட்டெயில்ஸ் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு வீடியோவில் தான் கைஸ் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கேமர்ஸ் இருந்தால் மறக்காம கமெண்ட்ஸ் டெலிட் பண்ணுங்கள். ஃபைனல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த பெல்லை கனெக்ட் பண்ணி ஆல் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அந்த மாதிரி எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் கைஸ். அதான் கைஸ் ஒரு வீடியோ பார்த்துக்கு நன்றி. பை சி யூ. நல்ல வீடியோஸ் சந்திப்போம்.